நான் இங்கே பல குரலில் பேச வரல. உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்த பாட்டுக்கு ஆட லேட்டாகுங்கிறதுனால என்னை மேடைக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. ஏன்னா இந்த குரலை வச்சு பல குரல் பேச முடியாது, ஒரு குரல் கூட பேச முடியாது. நன்றி. அடுத்தபடியாக இப்போ நம்ம பொங்கல் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வெளியூரில் இருக்கோம். எல்லாரும் நம்ம கவலையை மறந்து இங்கே வந்து சந்தோஷமாக இருக்குன்ட்டு ஒரு 4 நாள் லீவ் போட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து கவலை அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் அனைத்து நிகழ்ச்சியும் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த வழியில் இப்பையும் கூட வேலை தான். மதுரை முத்து சொன்னது போல ஒரு நாள் கடவுள் நிறைய இடங்களுக்கு வந்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து மனுஷங்கிட்ட இருக்கிற 2 பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்ம உலகத்துக்கு வந்திருக்காரு. அப்படி சரி பண்ணணும்னா என்ன பிரச்சனை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் பார்த்துருக்காரு. எல்லா மனுஷன்கிட்ட இருக்கிறது கவலை. கவலை இதை மட்டும் சரி பண்ணியாச்சுன்னா மக்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. அந்த வழியில் கடவுள் நேராக கீழ் உலகத்துக்கு வந்து எங்கே மனிதர்கள் அதிகமாக கூடுறாங்களோ அங்கே போய் மனுஷனுடைய குறை என்னன்னு பார்க்கும்போது, இப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்துருக்கும்போது எல்லோரும் சாமிகிட்ட வேணுனது கவலை தான். அப்போ கடவுள் ஒரு நாள் எல்லாரும் இந்த உலகத்தில் படைத்த அனைத்து உயிரினங்களும் நான் சொல்கிற இடத்துக்கு அவங்கள கவலை எடுத்து கொண்டு வந்துருங்க, அவங்க இந்த கவலையை பூராமே போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் அவங்களுக்கு தகுந்தவாறு உள்ள கவலையை ஒருத்தன் கேரி பைக்கில் கொண்டு போவான், ஒருத்தன் சாக்கில் கொண்டு போவான், ஒருத்தன் 2 வீலரில் கொண்டு போவான், ஒருத்தன் குட்டி யானையில் கொண்டு போவான். இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் நம்ம மதுரை தமுக்க மைதானத்தில் போய் இருந்திருக்காங்க. அப்போ கடவுள் நேராக வந்திருக்காரு. வந்த உடனே என்னப்பா கவலை எல்லாம் நீ ஏகப்பட்டாலும் வந்திருக்க, இப்படி இவ்வளவு கவலை இந்த உலகத்தில் இருக்கா, சரி இந்த கவலையெல்லாம் நம்ம போய்க்கிறோம் அப்படின்ட்டு வரும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தன் மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். கடவுள் பார்த்தாரு, நமக்கே கவலை இருக்கும் போல் இவன் கவலையில்லாமல் உட்காந்துருக்கானே, இவனை நம்ம என்னென்னு பார்க்கணுமே அப்படின்னு போகும்போது, வணக்கம் தம்பி, என்னையா நீ மட்டும் கால் மேலே கால் போட்டு சீரட் அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை சாமி 2 டாரஸில் ஏற்றிட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, வண்டி வேறு லேட்டாகிறதுனால கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கான். அது மாதிரி கவலை இல்லைன்னு நீ யாரும் நினச்சிட வேண்டாம், எல்லாருக்கும் கவலை இருக்கும். இந்த கவலையை மறந்து நம்ம 3 நாளைக்கு சந்தோஷமாக இருக்குன்னு வந்திருக்கோம். அதற்காக இன்னும் 2 நாள் நிகழ்ச்சிக்கு நம்ம அனைத்து கலகலப்பாக இருக்க வேண்டிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்ம ஏற்பாடு செய்து வந்திருக்கோம். கண்டு கழித்து அனைவரும் சிறப்பாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சியை முடிக்குமாறு, இன்னும் 2 நாள் நிகழ்ச்சி முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்போ பல குரல் பேசணும்னு சொல்லி 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இன்றைக்கி குரல் சரியில்லாதனால பேச முடியல. இருந்தாலும் ஏதாவது ஒரு 2-3 வாய்ஸ் சொன்னீங்கன்னா அந்த வாய்ஸை மட்டும் பேசிட்டு அப்படியே கிளம்புறேன். தளபதி தான் ஃபஸ்ட்டில் இருக்கார், அதனால் தளபதி பேசி தலையை பேசிடுவோம். சரியா? எல்லாரோட கைதட்டிடலாமா? சூப்பர், நன்றி. வணக்கண்ணா. என்னங்கண்ணா? ஆமாங்கண்ணா, நீ நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கேட்ட வழக்கம் என்கிட்ட இருக்குதுண்ணா. என்னங்கண்ணா? சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுங்கண்ணா. ஏன்னா நானும் சரிண்ணா, எங்கள் கீழூர் மக்களும் சரிண்ணா, மற்றவங்கள வாழ வச்சு தாண்டா பழக்கம், மற்றவங்கள கெடுத்து வழக்கம் இல்லைங்களா? என்னங்கண்ணா வாட்டுங்களாண்ணா? ஜர்கண்டினா ஜர்கண்டினா. நன்றி நன்றி. அடுத்ததாக தலை. எப்போவுமே மற்றவங்க தான் நம்மளை பற்றி அதிகமாக பேசணும், நாம் அதிகமாக மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. அது நன்றி. அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்தால் நிகழ்ச்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. என்னடா காசுக்கு பண்ண காசு தாடா பெருசு, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அதை தான் நான் சொல்கிறேன். இந்த விஜயகாந்த் இதை என்ன பண்ணாலும் பண்ணியிருந்தாலும் பழைய கஞ்சி குடிச்சு பச்சை மிளகாய் இருந்தாலும் வாங்கிடுவோம், இருந்தாலும் காசுன்னு பிழைக்கிறவங்களாம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போக மாட்டான்டா. ராஜ்யம் குருபு சார்பாக கீழே நஷ்டத்தில் அந்துமான அன்னதானம் வழங்கிய அனைத்து பொதுமக்களுக்கும் எனக்கு நான்
ஆத்மா சாட்சி அடைஞ்சாலும் அவங்க நிலையில் இருக்காங்க. அது நன்றி நன்றி. அடுத்ததாக வேறு வாய்ஸு போதும்ல? ஏம்மா ரெடி ஆகிட்டீங்களா? கமலா குரல் பூரா ரொம்ப மோசமாக இருக்கு வராசு. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியன் டூ படப்பிடிப்பில் இருக்கும் போதும் எனக்கான அழைப்பு இந்த கேளார்நாசலபுரத்தில் இருந்து வந்தது. இருந்தாலும் நான் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே நான் ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் அதான் பாட்டு பாடி ஒரு நிகழ்ச்சியை முடிப்பேன். அது மாதிரியே பாட்டு ஒன்று பாடிக்கிறேங்க. கண்மணி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் மடல். எங்கே படி. கண்மணி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஏன்னா லேடிஸ் வாய்ஸ் வரல. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை அறிவு கொட்டுதான், அதை எழுத நினைக்கும் போது அந்த வார்த்தை தான் முட்டுது. அது என்னவோ தெரியல, என்ன மாயமாக புரியல. எனக்குள்ளே உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும், உனக்குள்ளே உண்டான காயம் அது ஆற மாட்டேங்குது. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. லாலலா லாலலா லாலலா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரெடி ஆச்சா? ஓகே. சூப்பர் ஸ்டார் ஒன்று பேசிட்டு அதெல்லாம் முடிஞ்சு வேறு வாய்ஸ் வராது. இதில் வினு சக்கரவர்த்தி வாய்ஸும் மொட்டை ராஜேந்திர வாய்ஸ் வேணால் இப்போ நல்லா பேசலாம். கண்ணா அதிக புத்திசாலி வந்துள்ள அடி முட்டால் கட்டதுள்ள நீங்கள் அதிக புத்திசாலிங்க. எப்படியும் சொன்னா கீழே அருணாசலம் கிராமத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, சும்மா அதிரதில்லை. கண்ணா இன்னைக்கு நாளைக்கு இல்லை, யாரும் சொன்னால் இது சொன்னாலும் கண்ணா நீ ஒன்று நடையில் பார்த்து போய்கிட்டே இது அது நல்லது. கண்ணா ஜூஜு பி மேத்துமா. நன்றி நன்றி நன்றி. சென்னையைச் சேர்ந்த நபர்கள் பிரபாகரன், சோலைராஜ், டி தவசி, ஏ கனி, வி சரவணபெருமாள், பி கிருஷ்ணசாமி, எஸ் சுரேஷ், ஏ மணிகண்டன், எஸ் ராமராஜ், பி சிவசங்கரன், பி ஜெகநாதன், பி ராஜ்குமார், ஆர் ஸ்ரீதேவி, கலைச்செல்வி, கே ஓவமால், ஆர் சுப்புராஜ், ஏ செந்தில்குமார். இவர்கள் முதலில் உடனடியாக மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ராஜசேகரன், தேவசேனா, செல்வராஜனன், பாலவர்மராஜா, சிவசங்கரன், ராமராஜ், அழகர்சாமி, முருகானந்தம், ராசு, கவிதா சுரேஷ், கண்ணன் ஈபி, திலகவதி, ராமநாதன், சுப்புராஜ், செந்தில்குமார், தீபன்குமார், எல்லப்பன், பாலமுருகன், ரமேஷ், கிருஷ்ணசாமி, ராமசாமி. உடனடியாக மதுரையை சேர்ந்த சொந்தங்கள் அனைவரும் உடனடியாக மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ராஜ்யம் குரூப் நம்பர்களை சார்ந்த விஷால் குரூப் நண்பர்கள் முதலில் நடராஜ பெருமாள் தம்பி அவர்கள், ஜெயபெருமாள், அருண் காந்தி, ரமேஷ் பாபு, வேல்முருகன், சதீஷ்குமார், பாலமுருகன், சுரேஷ் குமார், மணிகண்டன், ராஜேஷ்குமார், சிவபெருமாள்,
சங்கர், ராஜேஷ்குமார், விக்கி, கணேஷ்குமார், வினோத், விக்கி, கேசவன், அருண்குமார், கேசவன், சந்தன பெருமாள், முருகப்பெருமாள். அவ்வளோதானா? ரைட்டு. இன்னைக்கு மதுரையிலிருந்து நடக்கக்கூடிய இந்த அனைத்து பொறுப்புகளுக்கும் முதல் காரணமாக இருந்து செயல்பட்டு முளைப்பாரி அழைப்புக்கான அந்த சாமியை திடீரென்று வரவழைக்க வேண்டுமானால் வண்டியிலே வந்து கூப்பிட்டு போய் அனைத்து விஷயங்களும் செய்து சிறப்பான முறையில் ஏற்பாடு அளித்த மாமா ராமராஜ் மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக என்றென்றும் நன்றி கடனை செலுத்தி நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக இரண்டாவதாக செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு அவர் வர முடியாத காரணத்தினால் தூத்துக்குடியில் வசிக்கும் அருமை அண்ணன் பால்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு மாமா மச்சான் பிரபாகரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். சிறப்பான சொற்பொழிவாற்றிய பால்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாலவர்மராஜா அண்ணன் மதிப்புக்குரிய நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக மதிப்புக்குரிய மாமா சிவசங்கரன் அவர்கள் அன்பளிப்பு அளித்து ஏற்பாடு செய்த அனைத்து விஷயங்களுக்கும் கை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சிவசங்கரன் மாமா சிவமாமா அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாமா சோலைராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். கைதட்டுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக மாமா ராமராஜ் மாமா அனைத்து விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடு செய்து கொடுத்த அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாமா சோலைராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக வியாழன் அன்று நடைபெற இருக்கும் அன்னதானத்திற்கு அனைத்து பொறுப்பையும் ஏற்று அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய அண்ணன் அழகர்சாமி குடும்பத்திற்கு மதிப்புக்குரிய மாமா சோலைராஜ் அவர்கள் பொன்னாடியை பொறுத்து கௌரவிப்பார். கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க, கைதட்டு. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக முருகானந்தம் பிரசாதப்பை அன்பளிப்பளித்த முருகானந்தம் அதுக்கு முழு வீச்சில் ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய மாப்பிள்ளை ராசு அவர்களுக்கு மாமா சோலைராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். அவர் என்ன கேட்டாலும் மாப்பிள்ளை இல்லைங்க மாட்டார். அந்த அளவுக்கு சரி சரின்னு எல்லாத்தையும் செஞ்சு ஏற்பாடு செய்து கொடுத்தாரு. அடுத்தபடியாக ராசு மாப்பிள்ளை டக்குன்னு போடுங்க. ராசு மாப்பிள்ளை அன்பளிப்பு அளித்த ராசு நன்கொடை அளித்த ராசு அவர்களுக்கு சுப்புராஜ் டிரைவர் மாமா அவர்கள் பொன்னாடை பொறுத்து கவிழ்ப்பார். நன்றி. அடுத்தபடியாக கவிதா சுரேஷ் தம்பதியினர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக கண்ணன் ஈபியை சேர்ந்த மதுரை கீழர்நாசலூர் கண்ணன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக திலகவதி கொடுத்தச்சா திலகவதி அலர்ண்ணே வர சொல்லுங்க. அலர்ண்ணா மேலே கொடுங்க. ஒன்னோட வேற ஆள் போர்த்து கொடுத்தாச்சு. திலகவதி கொடுத்த இந்த மாமட்ட கொடுங்க. அவர்கள் வர முடியாத காரணத்தினால் சிவசங்கரன் மாமா அவர்களுக்கு அந்த பொன்னாடையை பொருத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு சுப்புராஜ் அவர்கள் பொன்னாடையை பொருத்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக மதிப்புக்குரிய மாமா ராமநாதன் மாமா அவர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாமா ராமநாதன் மாமா அவர்கள் வர முடியாத காரணத்தினால் மாமா நீங்கள் மேடை சிவசங்கர் மாமா மேலைக்கு வாங்க, மேலே ஏறுங்க. இல்லை அதுக்கு இல்லை, அவர் பொன்னாடன் அவருக்கு போடணும். ராமநாதன் மாமா அவர்கள் சார்பாக அவருடைய மகன் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுகிறார்.
அடுத்தபடியாக கனி வாப்பா மாப்பிள்ளை அவர்களுக்கு கனி அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கிறார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக சுப்புராஜ் யார் மாமா இதில்? சுப்புலு மாமா அவர்கள் எங்க உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக செந்தில், பதிப்புக்குரிய மாப்பிள்ளை செந்தில் தினமதி தினமணி பத்திரிகை நிறுவர் மாப்பிள்ளை, மதிப்புக்குரிய மாப்பிள்ளை செந்தில் அவர்களுக்கு மாப்பிள்ளை கனி அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார். ராஜேஷ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக தீபன் குமார், சிவக்குமார் அவருடைய மகன் தீபன் குமார் அவர்களுக்கு கனி மாப்பிள்ளை அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். அனைவரும் கைதட்டி உற்சாகம் அளிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது எல்லப்பன் அவர்களுக்கு நமது கிராம சேர்ந்த மாமா சிவாமா அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பதை தெரிவித்துள்ளேன். எல்லப்பன் அவர்களுக்கு சிவாமா அவர்கள் பொன்னாடை. அடுத்தபடியாக பாலமுருகன் அவர்களுக்கு, பாலமுருகன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சிவாமா பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார் பாலமுருகன். அடுத்தபடியாக ரமேஷ் எங்கிருந்தாலும் அடுத்தபடியாக கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சிவாமா அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார்கள். கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சிவாமா அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார்கள். அவர் வரமுடைய காரணத்தினால் அவர் தம்பி ஜெகநாதன் அவர்கள் அந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ராமசாமி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். அவருக்கு பதிலாக சித்தப்பா அவர்கள் வாங்கிக் கொள்கிறார். சிவாமா பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறார். ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி முடிந்தது. இதில் யாரேனும் விடுதலையாக இருந்தால் தயவு கூர்ந்து எங்களிடம் அதை தெரிவித்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சென்னை தேர்ந்த கீழ அருணாசல மக்களுக்கு நன்கொடை அளித்த நன்கொள்ளங்கள் பெயர்கள் வருமாறு, உடனடியாக வீட்டில் இருந்தால் அவர் உடனடியாக மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாமா ஆர் பிரபாகரன் அவர்களுக்கு, அதை எடுத்து செய்த மச்சான் பிரபாகரன் அவர்களுக்கு முழு மூச்சில் ஈடுபட்டு தன்னுடைய வேலையை விட்டு வசூல் செய்து பாடுபட்ட பிரபாகரன் மச்சான் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாமா நாகராஜ் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக மாமா டி சோலைராஜ், மலர் டிரான்ஸ்போர்ட் டி சோலைராஜ், மதிப்புக்குரிய மாமா. அவர் யார் கேட்டாலும் இல்லைங்க மாட்டார், கேட்டதுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுவார். நன்றி. மதிப்புக்குரிய மாமா நாகராஜ் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக கனி முருகப்பெருமாள் என்ற கனி அவர்களுக்கு மாமா நாகராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக வி சரவண பெருமாள். அடுத்ததாக கிருஷ்ணசாமி, சுரேஷ், மணிகண்டன், ராமராஜ் அவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது வி சரவண பெருமாள், எனது தம்பி, பாசமிகு தம்பி வி சரவண பெருமாள் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாமா நாகராஜ் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக பி கிருஷ்ணசாமி, எனது சித்தப்பா உடைய மகன் செல்வம் அவர்கள், அவர் வர முடியாத காரணத்தில் அவர் பெற்றுக்கொள்கிறார். தம்பி அவர்களுக்கு, செல்வம் தம்பி அவர்களுக்கு இப்பொழுது மதிப்புக்குரிய மாமா நாகராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார். அடுத்ததாக எஸ் சுரேஷ், இல்லை நான் பிறகு மணிகண்டன், மதிப்புக்குரிய தம்பி மணிகண்டன் குத்துவிளக்கு பூஜை அனைத்து செலவையும் ஏற்று
வருடா வருடம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு மாமா நாகராஜ மாமா அவர்கள் பொன்னாடை பொறுத்து வருகிறார். கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எஸ் சுரேஷ் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக மதிப்புக்குரிய சுரேஷுக்கு தம்பி மணிகண்டன் அவர்களிடமே இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவர் வர முடியாத காரணத்தினால் தம்பி மணிகண்டன் அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார். அது பேசும் டி தவசி பெருமாள், டி தவசி தவசி டிரான்ஸ்போர்ட் மதிப்புக்குரிய மாப்பிள்ளை தவசி அவர்களுக்கு நாகராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக எஸ் மதிப்புக்குரிய மாமா எஸ் ராமராஜ் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாமா நாகராஜ் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி வருகிறார். அன்பளிப்பு அளித்த ராமராஜ மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பெரிய கும்மி அடிக்கும் பெண்கள் கொலக்கட்டை தட்டுவதற்காக முளைப்பாறை கட்டிடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்ததாக எஸ் சிவசங்கரன், சென்னையை சேர்ந்த சிவசங்கரன் பாசமிகு தம்பி சிவசங்கரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜெகநாதன், ராஜ்குமார், ஸ்ரீதேவி, கலைச்செல்வி, ஓவம்மாள், ஆர் சுப்ராஜ், செந்தில்குமார் அவர் வர முடியாத காரணத்தினால் அவருடைய மகன் அதை பொன்னடை பெற்றுக் கொண்டுள்ளார். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பி ஜெகநாதன் அவர்கள் வர முடியாத காரணத்தினால் அவருடைய மகன் மதிப்புக்குரிய தம்பி ராஜேஷ் அவர்கள் பொன்னாடை பெற்றுக் கொள்கிறார். அவர்களுக்கு நாகராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை பொறுத்தை கௌரவிக்கிறார். சரி மாமா பாண்டி வா. அடுத்ததாக ஆர் ஸ்ரீதேவி இல்லையா, நீங்கள் வாங்கிக்க. ஸ்ரீதேவி அவர்கள் வர முடியாத காரணத்தினால் அவருக்கு பதிலாக பிரபாகரன் மச்சான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. கலைச்செல்வி அவர்கள் வர முடியாத காரணத்தினால் பிரபாகரன் மச்சானுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கே ஓவம்மாள் சித்தி அவர்கள் எங்கிருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவர்கள் வர முடியாத காரணத்தினால் ஆர் சுப்புராஜ் மச்சான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஆர் சுப்புராஜ் மதிப்புக்குரிய டிரைவர் மாப்பிள்ளை மாமா ஆர் சுப்புராஜ் அவர்களுக்கு பாண்டி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக ஏ செந்தில்குமார் அடுத்தபடியாக ஏ செந்தில்குமார், அடுத்தபடியாக ராஜ்குமார், பி ராஜ்குமார், செந்தில்குமார் அவர்களுக்கு மாப்பிள்ளை பாண்டியராஜ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து வைக்கிறார். அடுத்தபடியாக பி ராஜ்குமார், நன்றி. எப்போ எதுனாலும் கேளுங்க மாமான்னு ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆள் அவர். மாப்பிள்ளை அவர்களுக்கு பாண்டியராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். அவ்வளோ மச்சான் சொல்ல முடிஞ்சு. சென்னையை சேர்ந்த நன்கொடை அளித்து அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக விஷால் குரூப் இல்லையா, மாமா ராமராஜ் மாமா அவர்கள், அழகர் அண்ணன் அவர்கள், கண்ணா அண்ணன் அவர்கள், சிவசங்கரன் மாமா அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அம்மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்ததாக ராஜீவ் குரூப் சார்ந்த நண்பர்கள், விஷால் குரூப் நண்பர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலில் நடராஜ் பெருமாள், தம்பி நடராஜ பெருமாள் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
நடராஜ பெருமாள் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாப்பிள்ளை பாண்டியராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். பொன்னாடையை பொருத்தும் பொழுது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விஷால் குரூப்பில் முதலாக தலைவர் நடராஜ் பெருமாள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ளை பாண்டியராஜ் மாப்பிள்ளை அவர்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதன் அடுத்தபடியாக ஜெயபெருமாள் மாப்பிள்ளை கிராமத்தில் உள்ள அனைத்து வேலைகளையும் உறுதுணையாக இருந்து செயல்பட்ட ஜெயபெருமாள் அவர்களுக்கு நன்கொடை அளித்தது 2ஆம் பரிசை வாங்கிய மாப்பிள்ளை அவர்களுக்கு பாண்டியராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். அவர் எந்த வேலை சொன்னாலும் சரின்னு எடுத்து செய்வார். அடுத்தபடியாக